பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 71:17 உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிக்கும் பொழுது, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்கின்ற அந்த வாசகம் நன்றாக இருக்கிறது. அதனுடைய தலைப்பாக என் சிறு வயது முதல் அப்படி என்கின்ற தலைப்பை கொடுக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மை வழிநடத்தி வந்த ஆசான் அவர்களை நினைவு கூர்ந்து பார்த்தல் மிக அவசியம். உன்னை போதித்து நற்பாதையில் நடத்தி வந்த ஆசிரியர்களை கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னை கேட்பீர்களானால், எப்பொழுதும் 72 வயதை கிராஸ் பண்ணின பிறகும் நான் படித்த ஆரம்ப கால டீச்சர் முதல் கொண்டு 1ஆம் வகுப்பில் இருந்து வரிசையாக அவர்களுடைய பெயரை நான் சொல்ல முடியும். அவர்கள் எல்லாரையும் நினைவு கொண்டு பார்க்கிறேன். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் உள்ள டீச்சர்ஸ் என்னை கைட் பண்ணின ஒவ்வொரு மக்களையும் நான் நினைவு கொண்டு பார்க்குறேன். இது ரொம்ப அவசியம். வேதம் சொல்லுகிறது, உன்னை தேவன் வழி நடத்தி வருகிறார். அவர் வழி நடத்தி வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும் பொழுது, ஏதாயிலும் குறைவுபட்டதா என்று கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த அந்த நாட்களில் ஏதாயிலும் குறைவுபட்டதா என்று, ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையா, அப்படி சொல்லும் பொழுது தேவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய கல்வி கண்களை திறந்த ஆசானை மதிக்க வேண்டும். என் நாட்களில் அது இல்லை, அதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காலங்கள் கடந்து போய்விட்டது. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விதமான வித்தியாசங்களுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறது. கல்வி கண்களை திறந்த அந்த குருமக்களை நாம் மறந்து தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை மறக்கக்கூடாது, நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இங்கே வேதம் சொல்கிறது, தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இது வரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். உம்மை குறித்து ஒரு விட்னஸ் கொடுக்கிறேன், டெஸ்டிமோனி கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னை இப்படியாக நடத்தி வந்தார். ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரையில் சில அதிசயங்களை செய்து வந்தார், நன்மைகளை செய்து வந்தார். அப்படி என்று சொல்லுகிற சூழ்நிலையில் தான் இந்த 40 வருஷமாக தேவன் நம்மை வழி நடத்தி வந்தார். ஏதாகிலும் குறைவுபட்டதா என்றால் குறைவுபடவில்லை. பாதரட்சி தேர்ந்து போனதா என்றால் இல்லை என்று சொன்னார்கள். வஸ்திரம் பழைதானா? பழைதாகவில்லை. பலவீனப்பட்டவன் யாராவது இருந்தானா? கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை.
இவ்வளோ வருஷங்களாக நடந்தார்களே, கால் வீங்கவில்லை. ரொம்ப அருமையான ரிசல்ட். இப்போ என்னடான்னா, கால் வீங்கி போகுது, கால் மூட்டு வலி அதிகமாகிடுச்சு, இது ஒரு வியாதியாகி மாறிவிட்டது, இப்போது நடக்க கஷ்டமாக இருக்கிறது, என்னவோ சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனாக பார்த்து நடத்தி வந்த மக்கள் எல்லாரும் பலசாலிகளாக இருந்தார்கள், தைரியமுடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள். அவரால் நடத்தப்பட்ட போது நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் கூட தேவன் செய்தார். குறிப்பிட்ட ஜனங்களுக்கென்று செய்தார். எல்லா சூழலையும் அவர் போதித்து வந்தார். ஒரு நல்ல ஆசானை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசான் சிறு வயது முதல் கொண்டு நம்மை நடத்தினதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர் அல்லது நல்ல ஆசான் என்று சொல்ல வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற எல்லா காரியமும் இந்த வேதாகமத்திலிருந்து எடுத்து போதிக்கக்கூடியவராக இருந்தார். அதைத்தான் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தன் நானே. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எது பிரயோஜனம், எது இந்த மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? சில ஆசான்கள் நன்றாக கவனிப்பார்கள். பிள்ளைகள் படிக்கிற படிப்பை வைத்து அவர்களுடைய ஆர்வம் அதெல்லாம் அந்த நாட்களில் இருக்கத்தான் செய்தது. அந்த நாட்களில் இருந்த டீச்சர்ஸ், அதே போன்று அந்த தாய் உள்ளம் கொண்ட டீச்சர்ஸ், தகப்பனை போல கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆசான்கள் எல்லாம் இருந்தாங்க. அன்பு பாராட்டினார்கள், கடிந்து கொண்டார்கள், அடித்து அவரை நல்ல பாதையில் நடத்தினார்கள். அவர்கள் நம்முடைய எதிர்பார்த்தலும் நாம் எதில் ஆர்வமாக இருக்கிறோம் என்று குறிப்பறிந்து நமக்கு போதனைகளை கொடுத்து நடத்தினார்கள். பிரயோஜனமானதை உனக்கு போதிக்கக்கூடிய தேவன். எது பிரயோஜனம் உனக்கு? என்ன சப்ஜெக்ட்? என்ஜினியரிங்கா, மெடிக்கல் சயின்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை ஒரு லாயராக மாறுவான், அவரும் பொருளாதார ரீதியாக அவன் படித்து முன்னேற அவன் விருப்பப்படுகிறான். அந்த மாதிரியான சப்ஜெக்டு அவனுக்கு எடுத்து கொடுத்து அதில் என்கரேஜ் பண்ணி பின்னாடி பேக் போனாக இருந்து நடத்துகிற ஆசான்கள் உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் நான் போதிக்கிறது, நான் பிரசங்கிக்கிறது எல்லாரும் பார்க்கலும் ஒரு பெரிய ஆசான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. தாவீது அதை கண்டுபிடித்தான். கர்த்தர் தான், தேவன்தான் எனக்கு நலமானதை போதித்து வந்தார். என் வாழ்க்கையில் இந்த சின்ன வயதிலிருந்து எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களை நான் கண்டேன், அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அவன் சொல்லுகிற காரியத்தை இங்கு காண முடிகிறது. அப்படிப்பட்ட தேவன் எதை நடத்துவாராம்? பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தன். எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு டிவைன் டீச்சர். அதுதான் வானத்திலிருந்து நடத்துகிறார். அல்லது இந்நாளில் சொல்லப்பட வேணுமானால் அந்நாளில் வானத்திலிருந்து நடத்தினார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்நாளில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பரலோகத்திலிருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 4:36, உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி
பூமியில் தமது பெரிய அக்னியை உனக்கு காண்பித்தார். அக்னியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணினார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, தேவ சத்தத்தை கேட்டேன், தேவன் என்னை வழி நடத்தினார், வேதத்தின் வாயிலாக பேசினார், வசனத்தை கொண்டு இடைப்பட்டார், தீர்க்கதரிசனமாக பேசினார். இன்று வரை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதும் அந்த நாளில் இருந்த பரிசுத்தவான்களை நடத்தினதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் அல்லது ஊழியர்கள் அல்லது தலைவர்கள் இவர்களை கொண்டு கர்த்தர் பேசியிருந்தார். அதே போன்று தான் இந்நாளிலும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பரத்துக்குரிய ஒரு ஆசான். அவர் பரலோகத்திலிருந்து நம்மை கைட் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற பின்னாலே கேட்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல நேசித்து வழி நடத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் இதுவரையில் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி. ஏன்னா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கும் தேவன் போதிக்கிறாராம். அவங்க தான் நடத்துனாங்க. சில வேளைகளில் சில அறிமுகங்களை பார்க்கும்பொழுது நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்தா இவங்க தான் என்னுடைய டீச்சர், என் பிள்ளைக்கும் அவங்க டீச்சராக இருந்திருக்காங்க, டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் உலக பிரகாரமாக ஆசிரியர்களை குறித்து பேசுகிறேன் என்றால் அது உண்மைதான். நான் ஆசிரியர்களை மனதில் வைத்து தான் பேசுகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய ஆசான் இருக்கிறார் அல்லவா, பெரியவர், அந்த தேவனை குறித்து தான் நான் பேசுகிறேன். ரெண்டையும் மனதில் வைத்து தான் பேசுகிறேன். இவர்கள் போதித்தார்கள், அவர் போதித்ததோடு நின்று விடாமல் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் என்னுடைய காலங்களை பற்றி அவர் அறிந்திருந்தபடினால் சங்கீதம் 31:15 அவர் போதித்தார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:11 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் குறிப்பிடுகிறது என்னவென்றால், ஏதோ உனக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கிற அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற அந்த ஆண்டவர், வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளின் கிரியைகளை குறித்து என் கருத்துக்கு கட்டளையிடுங்கள். எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார், உன் பிள்ளையை பற்றி சொல்லுப்பா, உன்னை பற்றி சொல்லு, நான் எல்லாவற்றையும் தீர்த்து சரியான பாதையில் அவர்களை நான் வழி நடத்துவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்று அவர் சொல்லுகிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா உன்னை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுங்கள், அவர்களையும் தேவன் நற்பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசான் நமக்கு கிடைத்திருக்கிறபடினால தேவனை நாம் துதித்து அவர் வழியில் நடக்கும் பொழுது எந்த விதமான இடையூறும் குறுக்கீடும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் மீட்பர். அவர் இங்கே நீதிமொழியின் புத்தகம் 23வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் அந்த மீட்பர் என்ன செய்கிறார் என்றால் நமக்காக வழக்காடக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
இங்கு வேதம் சொல்கிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று சொல். அவர் மீட்டு கொண்ட ஜனங்கள், அவர்களை விசாரித்தருகிறார். அவரிடத்தில் பாடம் படிக்கிறதுக்கு போனால் போதும். அந்த மலை பிரசங்கத்தை கேட்கிறதற்காக போன பொழுது 3 நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்களை வெறுமனே அனுப்பிவிடாதபடிக்கு அவர்களுக்காக பரிதவித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறதற்காக ஏதாயிலும் இருக்கிறதா என்று கேட்டு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து திருப்தியாக அனுப்பின தேவன். உபதேசத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வழிகளை அறிந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு அவர்களை போஷித்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீர் மீட்டு கொண்ட ஜனங்களை அவர் என்ன செய்கிறார்? சரியாக உம்முடைய கிருபையினாலே அழைத்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உமது பலத்தினால் அவர்களை வழி நடத்தினீர் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ யார் எப்படி என்கின்றதை அறிந்த தேவன் இங்கு வேதம் சொல்லுகிற கருத்துக்களை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, நம்முடைய கரு உருவான அந்த நாள் கூட அவர் கண்டு இருக்கிறார். நம்முடைய எலும்புகள் உருவேற்கப்படும் நாட்கள் முதல் கொண்டு அவர் கண்ணுற்று இருக்கிறார். அவர்களை சரியான பாதையில் தேவன் வழி நடத்தினார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உன் மீட்பர் உன்னை பார்த்து அவருடைய பார்வையில் நீர் ஒரு பூச்சை போல ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட பயப்படாதே என்று சொல்லி உன்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கரம் பிடித்து நடத்தக்கூடிய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கார். அவர் ஒரு மீட்பராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியவராய், அறிவுரை கொடுத்து இப்படி நடக்க வேண்டும், அப்படி போக வேண்டும், இதை செயல்படுத்து, அதை செயல்படுத்தாத என்று சொல்லி எல்லா காரியத்தையும் போதித்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என்ன பேசுறது, ஏது பேசுறது என்று தெரியாமல் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. நான் உன்னோடு கூட இருந்து உன் வாயோடு வாயாக இருந்து நான் உனக்காக பரிந்து பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற விதத்தையும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது என்று சொல்லி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில் இங்கே மிக தெளிவாக கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியில் நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி, புத்திமதியை சொல்லி, இந்த ஜனங்க மத்தியில் போகாதப்பா, இவங்கக்கிட்ட இருக்காதப்பா, அவங்க பேச்சை கேட்க வேண்டாம், அது சரியில்லை, இது உன்னை ஒரு சிக்கலில் கொண்டு போய் நிறுத்திவிடும், நீ ஏதோ கண்டு மாயையை பின்பற்றி நீ வீணராய் போகிற நிலைமைக்கு உள்ளாகுகிறாய், கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு, நீ போகாத
அமர்ந்திரு என்று சொல்லுகிற நிறைய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஏதோ கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா போட்டோம் அப்படின்னு இல்லை. உண்மையாக ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய அழைப்பை பெற்று அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு அவர் என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் என்ன செய்கிறாராம்? நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று. இது சரியில்லைப்பா, இது சரி, உணர்ந்து கொள்ள, என்னை பாட்டு எதையாவது போய் சிக்கலில் போய் மாட்டிட போகிற என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறாராம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார், போதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஒரு கைடன்ஸ், அவர் ப்ராப்பராக கைட் பண்ணி நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 23:2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி சரியான பாதையில் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தாவீது மிகவும் இந்த காரியங்களை அனுபவித்து ருசி பார்த்து பேசுகிற மனிதனாக இருக்கிறார். இங்கு வேதாகமம் அவரை குறித்ததான, அவர் எதிர்பார்த்ததான காரியம், அவர் தேவனிடத்தில் விசாரித்து அறிந்த காரியங்களை குறித்து பெலிஸ்தேர் இடத்துல யுத்தத்துக்கு போகலாமா போக வேண்டாமா என்கின்ற கருத்துக்களை கேட்டு விசாரித்து அறிந்தார். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19 மற்றும் 24 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, பெலிஸ்தேருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தேரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது சொன்னான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த நாட்களில் ஒரு வார்த்தை காதில் விழுந்துடுச்சுன்னா போதும், உடனே எஸ்ன்றாங்க. இல்லை, பொறுமையாக அவன் காத்திருந்து இங்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னால் சுற்றி முசுகட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அப்பவும் பொறுமையாரு, முசுகட்டை செடியின் நுனியில் உண்டாகிற பெரு இரைச்சலை நீ கேட்கும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக போயிருக்கிறார் என்று அறிந்து யுத்தத்துக்கு போகணும். ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கிளாரிட்டி, அங்கே ஒரு கைட்லைன்ஸு ரொம்ப அழகாக கொடுக்குற காரியத்தை குறித்து பார்க்கணும். அது மாத்திரமல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்தபோது, அங்கு யாத்ராகமம் 15வது அதிகாரம் மாராவில் வந்தபோது அந்த தண்ணி குடிப்பதற்கு முடியாதபடிக்கு கசப்பாக இருந்ததாம். அந்த கசப்பாக இருந்த அந்த மாறா என்கின்ற அந்த கசப்பு தண்ணீர் மாறுகிறதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்கறத நம்ம காண முடிகிறது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி சொன்னதாக யாத்ராகமம் 15:24 பார்க்கிறோம். 25வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கைட்லைன்ஸ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அவசரப்படாமல் பொறுமையாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால், என் சிறு வயது முதல், நான் சொல்லும்போது சிறு வயது இல்லை, என்னுடைய 25 வயதில் ஆரம்பித்த என் ஆண்டவர் அன்றையிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய 45 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இவ்வளவு காலமும் போதிக்க வேண்டியதை சரியாக போதித்து, நடக்க வேண்டிய வழிகளிலே சரியாக நடத்தி, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, உட்கார செய்யும்படிக்காக செய்து, காத்திருக்கும்படிக்காக செய்து, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தின தேவனாய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு டிவைன் லீடர், நமக்கு முன்பாக போகிறார்.
என்ன வேதம் சொல்லுகிறது? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அங்கே இந்த ஜனங்கள் செய்த பாவத்துக்கும் அந்த சிலை வழிபாட்டை பொன்னினாலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். அப்போது மோசே சொல்கிறார், இவர்களுடைய பாவங்களை மன்னித்தீரானால் மன்னியே, இல்லைன்னா என் பேர் கூட ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுவேன் என்று ராயலாக கேட்டான். அப்புறம் ஆண்டவருக்கும் கோபம் வந்தது. அவர் என்ன சொன்னார், நீ போ, உனக்கு காட்டினேன் இல்லை அந்த இடத்துக்கு நீ போ. ஆனால் அப்போ அவன் கெஞ்சி விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த, அவர் அழைத்து கொண்டு வந்ததை விட்டார், நீ அவங்களுக்காக இப்படி பேசுகிறியே, நீயும் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள், நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், ஆனால் நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி ஒரு தூதனை அனுப்புகிறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். அதோடு அல்லாதபடிக்கு அவன் கேட்குற காரியம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வர வேண்டும், நீர் வராத பட்சத்தில் எங்களை அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி 15வது வசனத்தை வாசிக்கிறோம். 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீர் வருகிறதுனால அல்லவா நாங்கள் விசேஷித்த விதமான ஜனம் என்று எண்ணப்படுவோம் என்று சொல்லி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். அவரும் கடந்து போனார். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பங்கள் இவைகளை கொண்டு தேவன் வழி நடத்தி வந்த விதங்களை குறித்து நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 40வது அதிகாரம் அவர் லீட் பண்ண காரியத்தை குறித்து 36, 37, 38வது வசனத்தை வாசித்தா, வாசஸ்தலங்களின் மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். அது எழும்பாது இருந்தால் அது எழும்புகிற நாள் வரைக்கும் அங்கேயே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படி அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவன் வழி நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தேவன் கடந்து போனார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களை வழி நடத்தி வந்த அதே தேவன் இந்நாளிலும் நம்மை வழி நடத்துவார். சங்கீதக்காரன் தம்முடைய அனுபவத்தில் சொல்லும் போது, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன் என்று. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், நடத்துவார், போதிப்பார். அவர் சொல் கேட்டு நீங்கள் நடக்கிற பட்சத்தில், அவருடைய வார்த்தைகளை கவனிப்பீர்களானால், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்வதோடு அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றி பயப்படாதே என்று சொல்லி நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார். அந்த போகிற வழிகளிலும் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காண முடியும். நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்று அவன் சொன்னது போன்று, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலும் தேவனை அண்டி கொள்ளும் போது, பற்றி கொள்ளும் பொழுது, அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருந்து வழி நடத்தினார் என்பதை காண முடிகிறது. எனவே தேவரீர் எங்களையும் அவ்விதமாய் நடத்தி எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி கொள்வீராக. துதி கன மகிமை யாவும் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.